சோழர்களுக்கு பிந்தைய காலம். சோழ பேரரசின் சரிவு 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தொடங்கியது. இப்போது சோழ பேரரசு பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ சோழ பேரரசுடைய சரிவு எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியில் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. கடைசி சோழ பேரரசர் 3ஆம் ராஜேந்திரனுக்கு பின்னர் கிபி 1279 சோழ பேரரசு முற்றிலும் வீழ்ந்தது. அப்போ சோழ பேரரசுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். அவருக்கு அப்புறமா கிபி 1279 சோழ பேரரசு முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதனைத் தொடர்ந்து இப்பகுதிகளில் பல அதிகார மையங்கள் உருவாகின. இப்போது சோழ பேரரசு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அப்போது எல்லா இடத்தையுமே அரசர் பார்த்திங்கன்னா கவனிச்சிட்டு இருக்க முடியாது. அந்தந்த இடங்களை பார்த்துக்கிறதுக்காக சில இன்சார்ஜஸை பார்த்திங்கன்னா அரசர் நியமிப்பார். இப்போ மேலே இருக்கிற அரசர் பார்த்திங்கன்னா இல்லை, மேலே அரசர் இல்லை, அவங்கள பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகும், அங்கங்கே இருக்கிற அந்த இன்சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே பார்த்திங்கன்னா அதிகாரத்தை கையில் எடுத்துக்குவாங்க. அவங்கள அவங்களே பார்த்திங்கன்னா அரசர்களாக பிரகடனப்படுத்திக்கிட்டு அந்த பகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இதனைத் தொடர்ந்து இப்பகுதிகளில் பல அதிகார மையங்கள் உருவாகின. இதற்கும் தெற்கே பாண்டிய அரசர்கள் சோழர்கள் காலத்தில் தங்கள் இழந்த செல்வாக்கையும் புகழையும் மீண்டும் நிலைநிறுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். அதாவது என்னென்னா, சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா சோழர்கள் கீழே தான் பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. இப்போது சோழ பேரரசு பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லையா, அதனால் தெற்கே பாண்டிய அரசர்கள் சோழர்கள் காலத்தில் அவங்க இழந்த செல்வாக்கையும் புகழையும் மறுபடியும் நிலைநிறுத்தணும் அப்படின்ற முயற்சிகளை பார்த்திங்கன்னா மேற்கொண்டுகிட்டு இருந்திருக்காங்க பாண்டியர்கள். 13ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனை போன்ற அறிவு கூர்மையுடைய மன்னர்களால் பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா ஆளப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த அரசர் யார் அப்படின்னா ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில். அதுக்கப்புறம் வடக்கு பகுதியில் பாருங்கள், தென்னிந்தியாவுடைய வடக்கு பகுதியில் போலூரையும் பின்னர் ஹெலபேடுவையும் தலைநகராக கொண்ட ஹொய்சால அரசு அமைந்திருந்தது. தெற்கு பகுதியில் பாண்டிய நாடு, வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஹொய்சால அரசு. இவ்வரசு இன்றைய கர்நாடக மாநிலத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த ஹொய்சால அரசு இப்போதைய எந்த மாநிலத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கியதாக இருந்ததுன்னா கர்நாடக மாநிலத்துடைய பெரும் பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது. அதுக்கப்புறமா காகத்தியர்கள் வாரங்களிலிருந்து ஆட்சி செய்தனர். காகத்தியர்கள் வாரங்கள் அப்படின்னா இப்போதைய தெலங்கானா பகுதி, உங்களுக்கே தெரியும் இப்போதைய தெலங்கானா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு, அதை தான் வாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காகத்தியர்கள் வாரங்களிலிருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தேவகிரியில் யாதவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் தேவகிரி அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பினால் வீழ்ந்தது. தென்னிந்திய அரசுகள் தங்களிடையே அமைதியான ஒத்துழைப்பை கொண்டிராத காரணத்தினாலும் அவர்களிடையே ஏற்பட்ட உட்பூசல்களும் போர்களும் மோதல்களும் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. அதாவது என்ன அப்படின்னா, மொத்தம் இந்த தென்னிந்தியாவில் இத்தனை அரசர்கள் இருந்திருக்காங்க. யாருன்னா தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டை ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வடக்கு பகுதியில் போலூரையும் அப்புறம் ஹெலபேடுவையும் தலைநகராக கொண்ட ஹொய்சால அரசு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காகத்தியர்கள் வாரங்கள்ல இருந்து தெலங்கானா ஆட்சி செஞ்சுருக்காங்க, தெலங்கானா பகுதி. அப்புறம் தேவகிரியில் யாதவர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த 4 பேர் 13ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் தேவகிரி அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பினால் வீழ்ந்தது. சரி, இந்த 4 பேர் தென்னிந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் வடக்கு பகுதியிலிருந்து அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தேவகிரியை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிக்கிறாரு. சரி, இப்படி இந்த போருக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தென்னிந்திய அரசுகள் தங்களிடையே அமைதியான ஒத்துழைப்பை கொண்டிராத காரணத்தினாலும் அவர்களிடையே ஏற்பட்ட உட்பூசல்களும் மோதல்களும் போர்களும் இதன் காரணமாக தான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அலாவுதீன் கில்ஜி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தென்னிந்திய அரசர்கள் இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அலாவுதீன் கில்ஜியை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க.